ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். தனிமையா இருக்கிறவங்களுக்கும் ஜோடியா இருக்கிறவங்களுக்கும் கடல் மிகச்சிறந்த ஆறுதலா இருக்கு. ஆனா கடல்ல பயணம் செய்யறவங்களுக்கு நிறைய நேரங்கள்ல அது ஆச்சரியத்தையும் அமானுஷ்யத்தையும் கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கடல் பத்தி தான் இன்னைக்கு மர்மதேசம் பக்கங்கள்ல நாம கேட்க போறோம். ஹாய், நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். பெர்முடா ட்ரையாங்கிள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டிராகன் ட்ரையாங்கிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது டிராகன் ட்ரையாங்கிளா அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த கடல் ஜப்பான் தலைநகர் டோக்கியோல இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மியாகே தீவு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடலோட பேர் தான் பிசாசு கடல். ஜப்பானிய மொழியில இத மானோ உமி அப்படின்னு சொல்றாங்க. சரியா சொன்னா பெர்முடா முக்கோணத்துக்கு நேரா பூமி உருண்டையோட மறுபக்கத்தில் இருக்கிறது தான் இந்த டிராகன் ட்ரையாங்கிள்னு சொல்லப்படுற பிசாசு கடல். பெர்முடா கடல் வழியா செல்லக்கூடிய கப்பல் விமானங்கள் காணாம போறது போலவே இந்த பிசாசு கடல் வழியா போகக்கூடிய கப்பல்களும் விமானங்களும் மாயமா மறைஞ்சு போறதா இன்றளவும் பேசப்படுது. இது ஏதோ மர்மமான தொலைதல் அப்படின்னு ஜப்பான் அரசாங்கம் பெருசா கண்டுக்கலனா கூட எந்த விதமான பாதுகாப்பு அம்சங்களையும் தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவே இல்லை. ஆனா 1952க்கும் 1954க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த கடல் பகுதி வழியா ஜப்பானோட ராணுவ கப்பல்கள் போயிருக்கு. இந்த பிரதேசத்துக்கு அது போனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னே தெரியல. மர்மமான முறையில மாயமா தொலைஞ்சு போன அந்த ராணுவ கப்பல்கள்ல பயணிச்ச 700 பேரோட நிலைமையும் என்னாச்சுன்னு கண்டுபிடிக்கவே இல்லை. இந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவத்துக்கு பிறகுதான் ஜப்பான் அரசு கொஞ்சமாவது யோசிச்சு திருப்பி அவசரமா ஒரு கூட்டத்தை கூட்டி விவாதிச்சாங்க. அது எப்படி இந்த இடத்துல போன கப்பல்கள் காணாம போயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 31 விஞ்ஞானிகள் கொண்ட குழு ஒன்றை அமைச்சாங்க. இந்த விஞ்ஞானிகள் குழுவும் உடனடியா பிசாசு கடலுக்கு டிராவல் பண்ணி தன்னுடைய ஆய்வை மேற்கொள்ள அந்த பகுதிக்கு கப்பல்ல போனாங்க. அவ்வளவுதான். அந்த கப்பலும் என்னாச்சுன்னு தெரியவே இல்லை. விஞ்ஞானிகளோட நிலைமையும் என்னாச்சுன்னு தெரியல. இந்த நிகழ்வுக்கு பின்னாடிதான் ஜப்பான் நாட்டு அரசாங்கம் இன்னும் சுறுசுறுப்பா பிசாசு கடல் பகுதியை அபாயகரமான பகுதியா அறிவிச்சாங்க. இது பத்தி விஞ்ஞானிகள் நிறைய பேர் ஆய்வுகளை இன்ன வரைக்கும் செஞ்சிட்டு இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜப்பான்லயும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் எரிமலைகள் வெடிக்கிறதும் எர்த்குவாக் ஏற்படுறதும் சர்வசாதாரணமான ஒரு விஷயம்தான். இதே மாதிரியான நிகழ்வுகள் தரையில மட்டும் இல்லாம கடலுக்கு அடியிலையும் நடந்துட்டு தான் இருக்கு. கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய எரிமலைகள் வெடிக்கிறதுனாலையும் எர்த்குவாக் நடக்கிறதுனாலையும் கடற்பரப்பின் மேல இருக்கக்கூடிய பொருட்கள் திடீர்னு காணாம போய் அலைகளுக்குள்ள சிக்கிறதுன்னு சொன்னாங்க. டிராகன் முக்கோண பகுதியில சின்ன சின்ன தீவுகள் கூட திடீர்னு மாயமா மறைஞ்சிடுதான். புதுசா தீவுகள் உருவாகவும் செய்யுது. இது எல்லாத்துக்கும் காரணம் கடலுக்கு அடியில ஏற்படக்கூடிய இயற்கை நிகழ்வுகள் தான் அந்த அறிஞர்கள் சொன்னாங்க. இத பத்தி ஜப்பான் நாட்டுல பல புராண கதைகள் கூட இருக்கு. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பிசாசு கடல் பகுதியில ஏராளமான நெருப்ப கக்கக்கூடிய டிராகன்கள் உயிர் வாழ்ந்ததாவும், அந்த இனம் இப்ப அழிஞ்சிட்டாலும் அதோட அமானுஷ்ய சக்தி இன்னும் அந்த பகுதியில சுற்றி திரிகிறதாவும் பழமைவாதிகள் உறுதியா சொல்றாங்க. காரணம், இந்த கடல் பகுதியை தங்களுடைய சாம்ராஜ்யமா அந்த டிராகன்ஸ் நினைக்கிறதுனாலையும் அந்த வழியா போகக்கூடிய கப்பல்களை அவைகள் அழிச்சிடுதுன்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னு இதுவரைக்கும் பெர்முடா முக்கோணத்தை போலவே டிராகன் முக்கோண பகுதியிலையும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. மர்மம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட்.